எக்ஸசைஸ் 2.6ல 12th சம். ஃபைண்ட் த சம். இதுக்கான சம் கண்டுபிடிக்கணும். அப்போ சம்ங்கிறது நமக்கு a minus b by a plus b plus 3a minus 2b by a plus b plus 5a minus 3b by a plus b plus etc. to 12 terms. அப்போ இப்படியே எழுதி 12 term வரைக்கும் நமக்கு வந்துட்டு சம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே கீழே டினாமினேட்டர் a plus b a plus b a plus b தான் இருக்குது. மேலே பாருங்கள் a minus b 3a minus 2b 5a minus 3b. இப்போ இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு அந்த கொடுத்துருக்கிறத எழுதிட்டோம். சம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? இதில் லாஸ்ட் டேர்ம் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். Sn ஈக்குவல் டு n/2 into 2a plus n-1 into d. அப்போ இதில் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? a minus b by a plus b எழுதிட்டோம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 12 டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது 12. டிங்கிறது என்னது? t2 minus t1. t2ங்கிறது 3a minus b 3a minus 2b by a plus b minus a minus b by a plus b. இது ரெண்டு தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இது ரெண்டு ஃப்ராக்ஷன் டேர்ம் தான். ஃப்ராக்ஷன் டேர்ம் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவோம்? டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருந்தால் அது காமன் டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டர் மட்டும் மைனஸ் பண்ணணும். அப்படி தானே பண்ணுவோம். இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேம், அதனால் காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டோம் a plus b. நியூமரேட்டர் என்னது? 3a minus 2b மைனஸ் காமன் மைனஸ் பண்ணணும். இது ரெண்டு அப்போ ரெண்டு சேர்த்து பண்ணுறதுனால ஒரு ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். ஏன்னா மைனஸ் a மைனஸ் பின்னு எழுதிடக்கூடாது. மைனஸ் இது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள a மைனஸ் b divided by a plus b which is equal to 3a minus 2b. இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும்ல, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b. அப்போ இங்கே இருக்கிற இந்த மைனஸ் இங்கே நம்ம காமன் டினாமினேட்டர் எடுக்கல மேலே வந்துடும்ல. அப்போ இது ப்ராக்கெட் போட்டால் தான் கரெக்டாக இந்த இது வரும். ஓகேவா? பை a plus b. அடுத்து d ஈக்குவல் டு 3a மைனஸ் ஏங்கிறது 2a மைனஸ் 2b ப்ளஸ் பிங்கிறது மைனஸ் b பை a plus b. அப்போ டியும் தெரிஞ்சிருச்சு, a தெரிஞ்சிருச்சு, n தெரிஞ்சிருச்சு. இன்னும் இந்த ஃபார்முலா எழுதி அப்ளை பண்ணால் போதும். Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு d. இதான் ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போ என்னங்கிறது என்னது? 12. S12 ஈக்குவல் டு 12/2 இன்ட்டு 2 இன்ட்டு a. ஏங்கிறது என்னது? a மைனஸ் b பை a ப்ளஸ் b எழுதிட்டோமா? ப்ளஸ் n-1 n-1 12 minus 1 11 டேரெக்டாக எழுதிட்டேன். 11 இன்ட்டு டிங்கிறது என்னது? 2a மைனஸ் b பை a ப்ளஸ் b எழுதிட்டோம். இது ஓகே தானே? அடுத்து இது கேன்சல் பண்ண முடியும். 1 2 சார் 2 6 2 சார் 12 6 இன்ட்டு இந்த 2ங்கிறது நம்ம மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் கூட தான் சாதாரண மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 2ங்கிறது என்னது? 2/1 தான். அப்போ இந்த 2 மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டர் கூட தான் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். அப்போ 2 இன்ட்டு a 2a மைனஸ் 2 இன்ட்டு b 2b. அப்போ 2a மைனஸ் 2b ஹோல் டிவைடட் பை a ப்ளஸ் b. ஏன்னா இந்த 2 இன்ட்டுல தான் இருக்குது, நியூமரேட்டர் கூட தான் மல்டிப்ளை பண்ணுவோம். கீழே எதுவும் இல்லைன்னா 1 தான். 1 இன்ட்டு a ப்ளஸ் பிங்கிறது a ப்ளஸ் b தான் ஆகும். ஸோ ஒரு நம்பர் மட்டும் இருந்துட்டு ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பரை நியூமரேட்டர் கூட தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ 2a மைனஸ் 2b டிவைடட் பை a ப்ளஸ் b ப்ளஸ் 11 இன்ட்டு 2 22 22a மைனஸ் 11 இன்ட்டு b 11b டிவைடட் பை a ப்ளஸ் b. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு ரெண்டுக்கு a ப்ளஸ் b தான் இருக்குது டினாமினேட்டர். ஸோ அது காமன் டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டர் எழுதிக்கலாம். 2a மைனஸ் 2b. இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தனால ப்ராக்கெட் போனால் அவசியம் இல்லை, சைன் எல்லாம் மாறாது. இந்த இடத்துல மைனஸாக இருந்தனால தான் இங்கே நம்ம ப்ராக்கெட் போட்டோம். ரெண்டுக்கு டிஃபர் புரியுதுல்ல? அப்போ ப்ளஸ் 22a மைனஸ் 11b ஹோல் டிவைடட் பை a ப்ளஸ் b. அடுத்து 2a ப்ளஸ் 22aங்கிறது இந்த விச் இஸ் ஈக்குவல் டு எழுதிடலாம் 6 இன்ட்டு ஏன்னா a டேர்ம்ஸ் தான் எடுப்போம். 2a ப்ளஸ் 22a 22 ப்ளஸ் 2 24a. அடுத்து மைனஸ் 2b மைனஸ் 11b. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 11 ப்ளஸ் 2 13 ரெண்டு மைனஸாக இருந்தால் மைனஸ் 13b டிவைடட் பை a ப்ளஸ் b. ஸோ இதான் இதுக்குள்ள சம். அதான் S12 ஈக்குவல் டு இதான் ஆன்சர். அதான் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கான சம் 12 டேர்ம்ஸ் வரைக்கான சம் வந்துட்டு இதான் 6 இன்ட்டு 24a மைனஸ் 13b டிவைடட் பை a ப்ளஸ் b. ஓகே, ஸோ 12th சம்மும் கம்ப்ளீட்டட்.